கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை துளிகள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பாகம் 12. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் பாகம் 12 நாங்கள் பார்க்க போகிற காரியம் பொறுமை, நீடிய பொறுமையை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கொலோசியர் 3:12 சொல்லுகிறது, ஊக்கமான இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், அல்லேலூயா. என்னத்தை இங்க தரித்துக் கொள்ள சொல்லப்பட்டிருக்குது? நீடிய பொறுமை. இந்த நாட்கள்ல பொறுமை நீடிய பொறுமை இன்றைக்கு எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு கணவன் மனைவி, குடும்பத்துல சகோதரன் சகோதரிகள், இப்படியாக நாம் வேலை செய்யற இடங்களில எல்லா இடத்திலையும் நாங்கள் பொறுமை இல்லாதபடி பலவிதமான தவிப்புகளுக்கும் பலவிதமான பாடுகளுக்கும் நாங்கள் உள்ளாக்கப்படுகிறோம். இங்கே நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய எல்லாவற்றிலுமே நாங்கள் நீடிய, அதாவது அது கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பரியந்தம் பொறுமையாகத்தான் இருந்தார். அவர் முடிவு பரியந்தம் கிருபை, அவர் நம் மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார். நீடிய பொறுமை. உண்மையாகவே ஆண்டவருக்கு கோபம் வருமாயின், அவருக்கு பொறுமை இல்லாதிருக்குமாயின் நாம் எல்லாம் என்றோ அழிந்து போயிருப்போம். ஏனென்றால் நாம் அவ்வளவு பாவிகளாய் இருக்கிறோம், அவ்வளவு தவறுகள் செய்கிறோம், அவ்வளவு பிழைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம் மீது இரக்கம் வைத்து நிறைய பொறுமையாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு எப்பொழுது ஆண்டவரிடத்துல வருவோம் என்று பொறுமையாக அவர் காத்திருக்கிறாரு. இப்ப பவுல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எவ்வளவு அநியாயங்கள் செய்தார், எவ்வளவு பொல்லாத காரியங்களை செய்தார். அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறார்? துன்புறுத்தி கொலை செய்து பொல்லாத காரியங்களை செய்து வருகிறார். கடைசியாக ஆண்டவர் அவரை தொட்டு அவர் ரட்சித்த பின்பு வந்த பின்பு அவர் எப்படி சொல்லுகிறார்? இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். நீடிய பொறுமை. அவர் சொல்றாரு, திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் மீது தேவன் இரக்கம் வைத்திருக்கிறாரு. நாம் எவ்வளவு பிள்ளைகள் செய்தாலும் தவறுகள் செய்தால் நம்மை நேசித்து நமக்கு ஏற்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறாரு. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் நிச்சயமாக காட்ட வேண்டும். நீடிய பொறுமை என்று நாம் வார்த்தைகளை சொல்லாதபடி நாம் நிச்சயமாகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா கனிகள்லையும் பிரதானமாக நீடிய பொறுமை ஒரு நல்ல கனியாக இருக்குது. இந்த பொறுமை நமக்குள்ள இருக்குமாயின் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நாங்க ஜெயிக்க முடியும். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணம், குடும்பங்கள் பிரிவு காரணம் கேட்டா நீடிய பொறுமை இல்ல. இந்த பொறுமை இல்லாத போது என்ன செய்யறாங்க? அவங்களால சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. சின்ன விடயத்துக்கெல்லாம் பிரச்சனை, சின்ன காரியங்கள்லாம் நாங்கள் சுமந்து கொண்டு நாங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே நமக்குள்ள அந்த பொறுமையின் ஆவி செயல்பட வேண்டும். அந்த கனியை நாம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 9 கனின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவின் கனிகள் 9. அப்ப இந்த பரிசுத்தாவின் கனிகள் 9 கனிகள் நமக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீடிய பொறுமை, அன்பு எல்லாம் நமக்குள்ள இருக்குமாயின் நிச்சயமாக நாம் விசேஷித்தவர்களாக நாம் இருக்க முடியும். விசேஷித்த தேவன் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். விசேஷித்த விதமாக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரு. குடும்பத்துல இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்துக்கு நாங்க பொறுமையாக இருக்கிறோம், சகித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சகிப்பு தன்மை இல்ல. பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஊதி பெரிதாக்குற காரியங்கள் தான் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொரு விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கொரு சகிக்கணும். கணவன் மனைவிக்கு மனைவியில பிரச்சனைகள் வரும் பொழுது யாராவது ஒருவர் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் மிகுந்த மனத்தாழ்மையா இருக்கிறேன். அவரும் நீடிய பொறுமையும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவ்வளவு பொறுமை உள்ளவராக நீடிய பொறுமை இருக்கும் பொழுது அதே பொறுமை நம் குடும்பங்களில் நாம் கொண்டு வர வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சகோதரத்தில் நாம் அந்த பொறுமை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பொறுமை நமக்குள்
மாற்றப்பட வேண்டும், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இயேசு சகிக்கலையா? சிலுவையில சகிக்கலையா? பார சிலுவையை அவர் சகிக்கலையா? அவர் சகிக்கிற எல்லாம் சகித்துக் கொண்டாரு. நீடிய பொறுமையாக இருந்தாரு. பாரமான சிலுவையை சுமக்கும் பொழுது கூட நீடிய பொறுமையாக இருந்தாரு. அப்ப வசனம் சொல்லுகிறது, என் போதகத்தை என்னை விட்டு விடாத, நீடிய பொறுமையை விட்டு விடாத, அன்பை பெற்றுக்கொள்ளு, பொறுமையை பெற்றுக்கொள்ளு, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுமையை, நீடிய பொறுமையை நாங்கள் சரித்துக் கொள்வோம். குடும்பத்தில் அணிந்து கொள்ளும். அது ஒரு ஆடையாக நாங்கள் அணிந்து கொள்வோம், தரித்துக் கொள்வோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீடிய பொறுமை நாங்க தவித்துக் கொள்வோம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும். நிச்சயமாக நாம் உலக காரியங்கள்ல நம்ம இருக்கிறோம் சொன்னா நிச்சயமாக நமக்கு பொறுமை இழந்தவர்களா இருப்போம். கர்த்தருக்குள்ளேயே நாம் எப்பொழுதும் இருப்போமானால் அந்த பொறுமை நமக்குள்ள வந்து விடுகிறது. பொறுமையை தரித்துக் கொண்டு ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நாங்க ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். இந்த பொறுமை இருந்துச்சுன்னு சொன்னா மன்னிப்பு தன்மை வருகிறது, சகிப்பு தன்மை வருகிறது, அன்பு வருகிறது, எல்லாமே வந்து விடுகிறது. எனவே எல்லா பிரச்சனையை சரி செய்ய முடியாது, சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் பல நம் குடும்பங்களில் வந்து போகிறது. இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டுமாயின் நீடிய பொறுமை நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த நீடிய பொறுமை நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நாம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள முடியும், சரிப்படுத்த முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான காரியம் தான் பொறுமை குறித்து. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை சகித்துக் கொண்டாரு, காரியம் நமக்காக செய்தாரு. ஆனா பாருங்க, உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் போது அந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அவர் நம்ம எவ்வளவு பெருமையாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு காரியம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறாரு. சம்பவங்களில பெருமை கர்த்தருடைய நீதியை நம்ம தரித்துக் கொள்ள பொழுது காரியங்களுக்கு பதில் கிடைக்கும். பெருமை இல்லாத ஒரு காரியத்தை நீங்க யோசிக்காம அவசரப்பட்டு எதையாவது செய்து நாங்க பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுகிறோம். அப்ப பொறுமையாக இருந்து யோசிக்கும் பொழுது நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கிறது, நல்ல தெளிவு கிடைக்கிறது, நல்ல தீர்மானங்கள் எடுக்க நமக்கு முடிகிறது, நல்ல தீர்மானம் காரியங்கள் நமக்கு செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய அவசரப்பட்டு காரியங்களை எதுவுமே சரியாக செய்யாதபடி குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் என்றும் பொறுமை உள்ளவனாக இருப்போம். நீ கர்த்தருடைய வருகை கர்த்தரை போல பொறுமை சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சாட்சி கொடுப்பாரு. எனவே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, அமைதியாக இருக்க வேண்டுமா, குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, நம்ம சுற்றி நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமா, நமக்கு நீடிய பொறுமை அவசியமா இருக்கிறது. இருப்பவர்களாய் கர்த்தாவே நாங்கள் பலவிதமான காரியங்களை செய்து தோல்வி பிரச்சனைகள் சூழ்நிலைகள் தள்ளப்படுகிறோம். ராஜா எங்களுக்கு நல்ல பொறுமை கொடுத்தார், பொறுமை கொடுங்க, சகிப்பு தன்மை கொடுங்க, மன்னிப்பு தன்மை கொடுங்க. இந்த பொறுமையை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தேவன் நமக்கு அளிக்கிற நன்மைகளை இந்த நாட்களிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நன்மையினாலே வருகிற பலன் என்னவென்றால் திருப்தியை அடைவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அங்கே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், தேவன் அளிக்கிற நன்மையினால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அளிக்கிற நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் இந்த நாட்களிலே திருப்தியா இருக்க முடியும்? ஒன்றுமே முடியாது ஐயா. பணம் எவ்வளவு பணம் இருந்தாலும், பணம் ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே பணத்தையே இச்சித்துக் கொண்டிருப்பான், திருப்தி அடைய மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது என்ன பொருள்களிலே நாங்கள் ஆசைப்பட்டாலும், அதை இவ்வளவுதான் இந்த நாட்களில் இருந்தாலும் அதிலே எங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியே இந்த நாட்களிலே வராது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்பி. அப்ப தேவன் நமக்கு அளிக்கிற ஒவ்வொரு நன்மையான ஈவுகளையும் இன்றைக்கு நாங்கள் எது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அதாவது நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே நன்மையை அளிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அவர் எப்படி நன்மையை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, ஒரு மனுஷனுடைய திருப்திக்கு தேவையான விதத்திலே இந்த நாட்களில் அந்த நன்மையை இந்த நாட்களிலே அளிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவன் பசியாய் இருக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய பசி தீர் மட்டும், அவன் திருப்தி அடை மட்டும், அவனுடைய பசியை இந்த நாட்களில் தீர்க்கிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைய நாளிலும் இந்த ஆண்டுடைய வாக்கு தத்துவம் இப்படியாக இந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள், ஆண்டவரை நேசிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தங்கள் தலைகளை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பாதத்திலே இந்த நாட்களிலே, தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தேவன் அவர்களுக்கு அங்கே என்னத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், நன்மையினால் இந்த நாட்களிலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையில்தான் நன்மைகள் கிடைக்கும். சங்கீதம் 34 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடையாதாம் என்று சொல்லி வேதம் அப்படியாக சொல்லுவா இருந்த இந்த நாட்களில் இருந்தால், இந்த நாட்களிலே தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் அளிக்கும் நன்மை மிகவும் திருப்தியாக இந்த நாட்களிலே இருக்குமாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த கடைசி நாட்களிலே வாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள், அவர் சமூகத்தை நாடுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்தை நாடி தேடி நீங்கள் ஓடி வருகிற வேளையிலேயே தேவன் உங்களுக்கு இந்த நாட்களிலே பலனளிக்க வல்லவராயிருக்கிறார். அது எப்படியான பலன் என்றால், நன்மையினால் இந்த நாட்களிலே அந்த பலனை இந்த நாட்களிலே தேவன் தருகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை சற்று இந்த நாட்களிலே திரும்ப வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் என்று என்னுடைய தேவனாய கர்த்தர் தன்னை நேசிக்கிற ஜனங்கள் மீது உரிமை கொண்டாடுகிறார். அது மட்டுமல்ல, 2வது அவர் சொல்லுகிறார், நான் அளிக்கும் நன்மையினாலே. ஆண்டவர் அளிக்கிற நன்மை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் அளிக்கிற நன்மையாக இந்த நாட்களில் இருக்காது. அது விசேஷித்த விதமாக பரலோக நன்மையினால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களிலே அங்கே திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே அந்த நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி குறைவாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அண்டையிலே வாருங்கள், அவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து திருப்தி ஆக்குவார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக அந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய திருப்தியிலே இந்த நாட்களிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சிமார்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.